இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாலினாமியலில் எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஓகே. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த எக்ஸசைஸ் உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷனை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷன்னா உங்களுக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும். அதோட ஹையஸ்ட் டிகிரி 2ஆக இருக்கும். அதுதான் குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, ஸோ ஜீரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீரோஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, அதில் எந்த நம்பரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ 0ன்னு கிடைக்குதோ அந்த நம்பரை தான் நம்ம ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, ax² + bx + c. இது ஒரு குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, ஸோ இதில் எந்த நம்பரை நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு இதோட வேல்யூ 0ன்னு கிடைக்கிது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த நம்பரை தான் நான் ஜீரோஸ்ன்னு சொல்லுவேன் ஃபார் திஸ் எக்ஸ்ப்ரெஷன். Clear children? Okay, so for quadratic expression you will get two value like that. Okay வா, நம்ம quadratic expression factorize பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை தான் நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு சொல்கிறோம். கிளியர் சில்ட்ரன்? அந்த வேல்யூவை தான் நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு சொல்கிறோம். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு, அதாவது அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ், ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இது ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. இப்போது அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோன்னா அதோட ஆன்சரும் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²ரும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப். கிளியர் சில்ட்ரன்? அதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ. ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோனா என்ன அர்த்தம்? அந்த நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஃபேக்டரைஸ் பண்ணி, அது ஆல்ஃபா பீட்டா, அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணோன்னா அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? இந்த எக்ஸ்ப்ரெஷனோட கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ஸோ இதில் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸை தவிர இந்த டேர்மில் வேறு என்ன இருக்குது? பி. ஓகே, ஸோ பி தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x²னா என்ன? x² தவிர இந்த டேர்மில் வேறு என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஸோ ஏ தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². கான்ஸ்டன்ட்ன்றது வெறும் நம்பர். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், இந்த இது உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சம், find the zeros of the following quadratic polynomial and verify the relationship between the zeros and coefficient. ஓகே, ஸோ அவங்க ஒரு quadratic polynomial கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். கிளியர் சில்ட்ரன்? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? நம்ம ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஓகே, அதாவது நம்ம அந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்ப்ரெஷனை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், x² - 2x - 8. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகே சில்ட்ரன், இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம ரெண்டு நம்பராக பிரிக்கணும். ஓகே, அந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு -8 கிடைக்கணும், ஆட் பண்ணோன்னா -2 கிடைக்கணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வி வில் டேக் -4 2. ஓகே சில்ட்ரன், ஸோ -4 + 2 என்னது? -2 தான். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா -8 கிடச்சிரும். ஓகே, இப்படி தானே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். நீங்கள் இதை போன வருஷம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுவோம்? x - 4
x plus 2. Okay, so x will be either 4 or minus 2. Correct? So, இந்த ரெண்டு நம்பர் தான் 0 of the polynomial. Okay children, இந்த ரெண்டு நம்பர் தான் 0 of the polynomial. அதாவது இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get 0 answer. வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Okay, clear children? So, இதுதான் 0 of the polynomial. So, therefore, zeros of the polynomial, okay, is equal to 4, minus 2. அதாவது இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு என்னது ஆல்ஃபா பீட்டா. கரெக்டா? ஆல்ஃபா பீட்டா இதுதான். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இப்போது நம்ம ரிலேஷன்ஷிப் செக் பண்ணி பார்க்க போகிறோம். தட் இஸ் சம் ஆஃப் zeros which is equal to, okay, alpha plus beta is equal to, இப்போ alpha என்ன 4 plus minus 2. 4 plus minus 2 உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2. கரெக்டா? 4 plus minus 2 ஆன்சர் வந்து 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா, ஓகே, மைனஸ், ஓகே, minus 2 by 1. ஏன் இப்படி எழுதுகிறோன்னா, நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? சம் ஆஃப் த 0 ஈக்குவல் டு என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த டைப்புக்கு இதை நம்ம கொண்டு வரணும். அதனால தான் இப்படி எழுதுகிறோம். ஓகே சில்ட்ரன், இப்போது இதை செக் பண்ணி பாருங்கள். minus 2 என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸா? 1 பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்ட் சில்ட்ரன்? ஸோ ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து 2வை வந்து நம்ம இப்படி எழுதணும் அப்படின்னு. நம்மளோட சம்மே என்ன தான், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சம்மே போடுறோம். அதனால தான் இந்த 2வை நீங்கள் -2/1ன்னு எழுதுகிறோம். ஓகே, இதோட அதர் ஃபார்ம் தான். இப்போ இதோட ஆன்சர் என்னது? அது 2 தானே. 2வை நம்ம இப்படியும் எழுதலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி எழுதி we are proving the relationship. Clear children? ஓகே, அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் 0. Product of 0 equal to alpha beta, which is equal to, okay, 4 into minus 2, which is equal to minus 8. Clear children? minus 8. So இதை நம்ம எப்படி எழுதலாம்? -8/1. ஓகே, -8/1ன்னு எழுதலாம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? -8 என்னது? கான்ஸ்டன்ட். ஓகே சில்ட்ரன், கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த 1 எழுதலைனாலும் கரெக்டு தான். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதுகிறோம். ஓகே சில்ட்ரன், கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? இன்னொரு ஓகே, அடுத்து தேர்ட் சம் நம்ம பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், ஸோ தேர்ட் சம் 6x ஸ்கொயர் -3 -7x. ஓகே, இதை வந்து நம்ம முதல்ல கரெக்டான வேல எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 6x ஸ்கொயர் -7x -3. ஏன் இப்படி எழுதுகிறோன்னா, ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போலாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. அதனால தான் நம்ம வந்து ரீஆர்டர் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? கான்ஸ்டண்ட்டோட இந்த எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டுபிடிக்கணும் 2 நம்பர். கரெக்டாக? ஸோ 6 × 3 18, தட் இஸ் -18
மல்டிப்ளை பண்ணால் -18 வரணும், ஆட் பண்ணால் என்ன வரணும், -7 வரணும். அப்போ எப்படி நம்ம போடலாம், -9 2 கரெக்டாக. ஏன்னா -9 × 2 -18, -9 + 2 -7. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எப்படி எழுதுவோம், 6x² -9x + 2x -3. ஓகே, which is equal to, இப்போ இதில் வந்து நம்ம 3xஐ காமனாக வெளில எடுத்துடலாம். 2x -3 ப்ளஸ் இதில் 1ஐ காமனாக எடுத்தோன்னா 2x -3. clear children? அப்போது 3x + 1 அதுக்கப்புறம் 2x -3. okay, so x can be either -1/3 or 3/2. okay, so இதுதான் 0 of the polynomial. 0 of the polynomial என்ன, 0 of the polynomial is equal to zeros of polynomial equal to என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1/3 and 3/2. correct children? இது ரெண்டும் தான் zeros of polynomial. next நம்ம relation எழுத போகிறோம். okay, so first sum எழுதிடலாம். sum of zeros, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, அது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஓகே, ஸோ 3/2 ப்ளஸ் -1/3, அதை நம்ம இப்போது இப்படி எழுதிக்கலாம். கிளியர் சில்ட்ரன்? எனிவே நம்ம ப்ளஸ்ன்னு போடுறப்போ அது மைனஸ் சைன் தான் இங்கே வரும். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு இங்கே வந்து போட்டு காமிக்கிறேன். 3/2 நம்ம இப்படி தான் எழுதணும் ஆக்சுவலாக. ஓகே, -1/3. ஸோ இதோட அடுத்த ஸ்டெப் என்ன, 3/2 -1/3, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே சில்ட்ரன்? ஓகே, ஸோ இதுக்கு இப்போ நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் 6 கீழே வரும். 6, ஸோ cross multiply 9 - 2 which is equal to 7/6. ஓகே சில்ட்ரன், 7/6. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம், -7/6ன்னு எழுதுகிறோம். ஏன் இப்படி எழுதுகிறோம், ஏன்னா நமக்கு இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல 6 இருக்குது. 6 கரெக்டாக வந்துடுச்சு. தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த 7ஐ நம்ம எப்படி எழுதலாம், -7 எழுதிக்கிறோம். ஓகே சில்ட்ரன், clear? ஸோ which is equal to minus of coefficient of x by coefficient of x square. ஓகே, இதே மாதிரி தான் ப்ராடக்ட் ஆஃப் 0. ப்ராடக்ட் ஆஃப் 0னா என்ன எழுதுவோம், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3/2 into -1/3, so which is equal to -1/2. correct children? இதை நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம்னா, see children, coefficient of x² என்னது, 6. கரெக்டாக? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ கீழே வந்து 6ன்னு வரணும், ஆனால் இங்கே 2 இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் அதை 6ஆக மாற்றலாம், ரொம்ப சிம்பிள். இதோட 3ஐ மல்டிப்ளை பண்ணோன்னா ரெண்டுமே ஃப்ராக்ஷனில் மல்டிப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக மேலே கீழே ரெண்டுமே பண்ணணும். அதனால் இப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா -3/6ன்னு வந்துடுச்சு. கரெக்ட் சில்ட்ரன்? தட் இஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². ரிலேஷன்ஷிப் கரெக்டாக வந்துடுச்சா? ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஓகே, அடுத்து 4u², fourth sum 4u² + 8u. ஓகே சில்ட்ரன், ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிப்போம் அப்படின்னா, இதில் கான்ஸ்டன்ட் இல்லை. கரெக்ட் சில்ட்ரன்? இதில் கான்ஸ்டன்ட் இல்லை, ஸோ நம்ம 0ன்னு எழுதிப்போம். which is equal to, இதை நம்ம எப்படி எழுதிப்போம், 4u² + 8u + 0. clear children?
ஸோ சேம் திங் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 0 வரணும். இப்போ கண்டிப்பாக எய்தர் ஆஃப் த டேர்ம் ஷுட் பி 0. ஓகே, அண்ட் ஆட் பண்ணால் 8 வரணும். ஸோ 8. கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் இப்போது? 4u, ஓகே, 4u ஸ்கொயர் ப்ளஸ் 8u. ஓகே, ஸோ இதில் நம்ம காமனாக 4 எடுத்தோன்னா 4u, ஓகே, u plus 2. Clear children? So u can be either 0 or -2. Correct children? u வந்து 0 இல்லைனா -2. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். காமனாக எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஓகே சில்ட்ரன், ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் என்னது? 0 அப்புறம் -2. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் எழுதலாம். சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் ஈக்குவல் டு, ஓகே, 0 ப்ளஸ் -2 which is equal to -2. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்காக தான் நம்ம எழுதுகிறோம். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் எழுதுகிறப்போ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே வந்து இப்போது உங்களுக்கு 4ன்னு வரணும். கரெக்ட் சில்ட்ரன்? கீழே வந்து என்னன்னு வரணும்? 4ன்னு வரணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கீழே இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். மல்டிப்ளை பண்ணுறப்போ வாட் வில் ஐ கெட்? எதால் மல்டிப்ளை பண்ணுவேன்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிப்பேன். கிளியர் சில்ட்ரன்? இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஓகே, நவ் ஐ வில் கெட் -8/4. ஓகே, -8/4. ஸோ நம்ம இங்கே எழுதுகிறப்போ மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூன்னு எழுதணும். ஓகே சில்ட்ரன், which is equal to, okay, which is equivalent to minus of coefficient of யூன்னு எழுதிக்கிறோம். ஓகே, ஏன்னா இங்கே எக்ஸ் கொடுக்கல இல்லையா, அதனால் யூன்னு எழுதிக்கிறோம். தட்ஸ் ஆல். So coefficient of u square. Same thing children. Product of zeros, that is alpha beta is equal to either way உங்களுக்கு 0ன்னு இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ கான்ஸ்டன்ட் 0 ஆனால் உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u ஸ்கொயர் என்ன? 4 இல்லையா? ஸோ 4ன்னு இங்கே இருக்கும். நீங்கள் எழுதிக்கோங்க. ஏன் இதை எழுதுகிறோன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகே சில்ட்ரன், ஸோ கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் u ஸ்கொயர், தட்ஸ் ஆல். ஓகே சில்ட்ரன், கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? ஓகே, நெக்ஸ்ட் சம் t ஸ்கொயர் -15. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து எந்த டேர்ம் மிஸ் ஆகுது? எக்ஸ் டேர்ம் மிஸ் ஆகுது. கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் இருக்குது. டி டேர்ம் மிஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு பதிலாக 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கிறோம்? டி ஸ்கொயர் -0t -15ன்னு எழுதிக்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போது இதை வந்து சேம் திங் -15. எனக்கு 2 நம்பர் இருக்கணும். அதை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து -15 வரணும். ஓகே, ஆனால் அது 2த்தை ஆட் பண்ணனா எனக்கு 0 வரணும். அப்போ எப்படி நான் எடுத்துப்பேன்? 15 1 என்னால் எடுக்க முடியாது. கரெக்டாக? 15 1 எடுக்க முடியாது. ஸோ இங்கே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு √15. ஓகே சில்ட்ரன், ஸோ -√15 + √15. ஏன்னா √15 × √15 15, minus into plus minus. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் you will get 0. Okay children, clear for everyone? So now 0 of the polynomial, zeros of the polynomial இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? t is equal to என்னன்னு கிடச்சிது?
t is equal to either root 15 or minus root 15. ஓகே, சி சில்ட்ரன், எந்த இடத்துல வந்து இப்போ போன சம்மில் நான் நிறைய ஸ்டெப் போட்டேன்ல, அது எப்போ தேவைப்படும்னா இந்த டி ஸ்கொயர், அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒன்றை தவிர வேறு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறப்போ நீங்கள் அந்த ஸ்டெப்பு போட்டால் தான் கரெக்டாக வரும். அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாகவே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ root 15 minus root 15. Okay, that's all. Again you have to write the same thing. Sum of 0, that is alpha plus beta. Okay, root 15 plus minus root 15. இதை வந்து நீங்கள் ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. இப்போ 5 plus minus 5 ஆன்சர் என்ன? 0. அதே மெத்தட் தான் இங்கேயும். ஓகே சில்ட்ரன், ஸோ ஆனால் நம்ம இதை எப்படி எழுதிப்போம் இப்போது? -0 பை கீழே நமக்கு என்ன வரணும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வரணும், தட் இஸ் டி ஸ்கொயர் வரணும். டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? இங்கே 1. கரெக்டாக கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 1. ஸோ நம்ம இங்கே 1ன்னு எழுதிக்கலாம். ஓகே சில்ட்ரன், ஸோ மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி பை coefficient of t square. Okay children, அதே மாதிரி product of 0 is equal to, okay, root 15 into minus root 15, which is equal to minus 15. நம்ம இதை எப்படி எழுதிக்கிறோம்? by 1ன்னு எழுதிக்கிறோம். Okay children, so constant இங்கே வந்துடுச்சு, constant divided by coefficient of t square, that's all. Okay children, so இதை நம்ம எப்படி factorize பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டெப் எப்படி நம்ம எடுத்து எழுதுகிறோம், இந்த ஸ்டெப்ஸு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். Okay children, clear for everyone? ஸோ நெக்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி எகெயின் இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் சம் ஆஃப் 0 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதில் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோம்? பின்னு. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை ஏ. ஓகே, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வந்து சி. ஓகே சில்ட்ரன், இதை ஒரு தடவை நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் சம். ஃபைண்ட் அ quadratic polynomial each with the given number as a sum and product of its 0 respectively. இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum of the 0வும் product of the 0வும் கொடுத்துட்டாங்க. ஓகே சில்ட்ரன், நீங்கள் வந்து quadratic polynomial எழுதணும். புரிஞ்சுதா? ஓகே, sum of the 0 கொடுத்துட்டாங்க, that is alpha plus beta கொடுத்துட்டாங்க, alpha beta கொடுத்துட்டாங்க. ஓகே, இதை வச்சுட்டு யூ ஹாவ் டு ரைட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த இப்போ நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சேன் இல்லையா, அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட பாருங்கள் மறுபடி. அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம எழுதணும் இல்லையா, அது. ஓகே, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது? சம் ஆஃப் த 0. சம் ஆஃப் த 0 என்னது? 1/4. ஓகே சில்ட்ரன், அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ இப்போது உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ரிலேஷன் என்ன? கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அதே ஆல்ஃபா பீட்டாவோட ரிலேஷன் என்ன? -1ன்னு இருக்குது. ஓகே, பட் ரிலேஷன் என்ன? கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போது கீழே வந்து 4ன்னு வரணும். கரெக்டாக? அப்போ தானே கரெக்டாக ரிலேஷன்ஷிப் வரும். அப்போ கீழே 4ன்னு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ராக்ஷனில்? இங்கேயும் ×4 எப்பயுமே இந்த கீழே மட்டும் ரெண்டுத்துக்குமே ஒன்றா தான் இருக்கணும். ஏன்னா கீழே இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே. ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலையும் கீழே இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான்.
அதே மாதிரி தான் ஆல்ஃபா பீட்டாலையும் கீழே இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ அதை வந்து சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை மைனஸ் இதை நம்ம இப்போ எப்படி எழுதுவோம்னா -4/4ன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏனா என்ன, பினா என்ன, சினா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, ஸோ ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏன்றது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டாக? பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், சின்றது கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இதை நம்ம இப்போது எப்படி எழுதலாம், -b/a. ஓகே, அதே தான் இது c/a. கரெக்டாக? ஸோ நம்ம எப்படி வந்து பாலினாமியல் எழுதுவோம், ax ஸ்கொயர். ஓகே, எப்படி நம்ம எழுதுவோம், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. கரெக்டாக? இப்போது a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4x ஸ்கொயர். ஓகே சில்ட்ரன், இப்போது இங்கே ப்ளஸ் bx, ஆனால் இங்கே மைனஸ் b இருக்குது. b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. கரெக்டாக? b இருக்கிற இடத்துல 1 இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் 1xன்னு எழுதலாம், இல்லை எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகே, அடுத்து c இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, -4. இதான் பாலினாமியல். ஓகே சில்ட்ரன், இதான் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஓகே, இப்போது நம்ம இன்னொரு சம் போட்டோன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போது √2 1/3, அதாவது சம் ஆஃப் த பாலினாமியல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க, √2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல்ஃபா பீட்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், கீழே இருக்கிற நம்பர் மட்டும் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஈக்குவலாக ஆக்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சம் வந்து கரெக்டாக வரும். ஓகே சில்ட்ரன், இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து √2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கீழே வந்து 1/3 இருக்குது ஆல்ஃபா பீட்டா. அப்போ இங்கேயும் உங்களுக்கு என்ன தான் வரணும், கீழே கண்டிப்பாக 3 வரணும். கரெக்டாக? √2/3 வரணும். இங்கே எப்படி 3 கொண்டு வரலாம், எகெயின் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இதுதான் -b/a. ஓகே சில்ட்ரன், அதே தான் இங்கேயும். இப்போ இங்கே வந்து நீங்கள் எதுவுமே கன்வெர்ட் பண்ண வேண்டாம், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது என்ன, c/a, தட் இஸ் கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம பாலினாமியல் எழுதலாமா, ax ஸ்கொயர், a என்ன 3, தட் இஸ் 3x ஸ்கொயர். ஓகே, மைனஸ் b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 3√2. ஓகே, 3√2. இப்போது c இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 1 + 1. ஓகே சில்ட்ரன், கிளியர்? நெக்ஸ்ட்டு 1 1. ஓகே, அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்னது, 1. ஆல்ஃபா பீட்டா என்னது, 1. ஓகே, ஸோ இப்போ கீழே என்ன நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, கீழே வந்து ஒரே நம்பர் தான் இருக்கணும்னு நான் சொன்னேன். இப்போ 1ன்றதுனால எல்லாமே 1ஆக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி சில்ட்ரன். 1/1. இதையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/1. இப்போ கீழே இருக்கிறது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சா? ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் எப்பயுமே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ரிலேஷன் என்ன, -b/a. இது c/a. இப்போ நம்ம பாலினாமியல் எழுதலாமா, a என்ன 1 x ஸ்கொயர் மைனஸ், ஓகே, b என்ன x, ஸோ x ப்ளஸ் 1. கிளியர் சில்ட்ரன்? நெக்ஸ்ட்டு 5th சம் பார்ப்போம். -1/4 1/4, which is that is alpha plus beta என்னது, -1/4. ஓகே, ஆல்ஃபா பீட்டா என்னது 1/4. இப்போ நம்ம எந்த சேஞ்சஸுமே எதுக்குமே பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கீழே இருக்கிற ரெண்டு நம்பருமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன எதுவுமே பண்ணவே தேவையில்லை, டைரெக்டாகவே இதோட ரிலேஷன்ஷிப் எழுதிடலாம். ஸோ என்னது, -b
by a, இங்கே c by a. கரெக்ட் சில்ட்ரன்? இப்போ நம்ம பாலினாமியல் எழுதலாமா? இப்போ a பார்த்தீங்கன்னா என்னது 4, கரெக்டாக? a வந்து 4. ஸோ 4x ஸ்கொயர். இப்போது b வந்து x. இப்போ b பார்த்தீங்கன்னா இங்கே -1 இருக்குது. ஓகே, நம்ம எடுத்துக்க வேண்டியது மைனஸ் ஆஃப் b தான் நம்ம எடுத்துக்கணும். கரெக்டாக? -1 இருக்குது, அதோட மைனஸ்னால் என்ன வரும்? ப்ளஸ் வந்துடும். கரெக்ட் சில்ட்ரன்? மைனஸ் ஆஃப் -1. ஓகே, ஸோ அதனால் +1. அப்போது இங்கே என்ன வரும்? 1x, எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். c என்ன? 1. இதோட ரொம்ப சிம்பிள் என்னென்னா சில்ட்ரன், சம் ஆஃப் த 0 வந்து மைனஸில் வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, அதே வந்து இங்கே வந்து ப்ளஸில் வந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே சில்ட்ரன்? ஸோ இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னும் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.